பிள்ளையானிடம் நடத்தப்பட்ட கடும் விசாரணைகளை இப்போது பிள்ளையான் நடத்திய ஒரு மர்மமான ஒரு வதை முகாம் ஒன்று இப்போது வெளிவந்திருப்பதாகவும் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு அந்த வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற உண்மைகள் இப்போது கிடைத்திருப்பதாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார்களாம். இருந்தாலும் பிள்ளையானை கைது செய்து சிறையிலே வைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர் சார்பிலே முன்னிலையான சட்டத்தரணி உதயகம்மன் வலவும் வாதாடி இருக்கின்றார். அத்தோடு மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 10ஆம் திகதிக்குள்ளே அவருடைய சொத்து விவரங்கள் கடன் விவரங்களை இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும் என்ற உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். பிள்ளையான் அதுவும் கைது செய்யப்பட்டு இந்த மாதம் 8ஆம் திகதி ஏப்ரல் 8ஆம் திகதி வந்தால் 1 வருடங்கள் நிறைவடைகின்றது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு. ஆனால் இன்று வரையிலே கைது செய்யப்பட்டது முதல் இன்று வரையிலே வெளியே கொண்டு வரப்படாத பிள்ளையான் கடந்த 2ஆம் திகதி திடீரென வெளியே கொண்டு வரப்பட்டிருந்தார். வெளியே கொண்டு வரப்பட்டவர் கொழும்பு நீதிமன்றத்திலே இருக்கின்ற சட்ட மருத்துவ அதிகாரியிடம் கொண்டு செல்லப்பட்ட பின்னர் கல்கிசை நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டார். அங்கேதான் மிக பெரும் உண்மைகளை எல்லாம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் முன்வைத்திருக்கின்றார்களாம். அந்த நேரம் இந்த செய்திகள் வெளிவரவில்லை. இப்போது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை மேற்கோள் காட்டி முழுமையான விவரங்களையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அங்கே இடம்பெற்ற வழக்கும் அங்கே இடம்பெற்ற வாதமும் தொடர்பாக முழு விவரங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதிலே சொல்லப்பட்ட விடயமானது பிள்ளையான் தரப்பு சார்பிலே உதயகம்மன்வலதான் சட்டத்தரணியாக முன்னிலையாகி இருக்கின்றார். குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் பிள்ளையானை தொடர்ந்தும் விளக்கமறியலை வைப்பதற்கு பல காரணங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதனால் இப்போது சட்டமாதிபரனுடைய அல்லது சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய உத்தரவு வரும் வரையிலே தொடர்ந்தும் பிள்ளையானை விளக்கமறியலை வைக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயமாக பல விடயங்களை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அடுக்கி இருக்கின்றார்கள். அதிலே பிள்ளையான் நடத்திய வதை முகாம் தொடர்பான ஒரு உண்மை ஒன்று வெளிவந்திருக்கின்றது. 5 பேரிடம் இப்போது வாக்குமூலம் அல்லது பிள்ளையானுக்கு எதிராக 5 வாக்குமூலங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றதாம். அதிலே பலர் சொன்ன உண்மையின்படி பிள்ளையான் கிழக்கிலே அதுவும் மட்டக்களப்பிலே ஒரு வதை முகாம் ஒன்றை நடத்தி வந்தாராம். பல வதை முகாம்களை நடத்தி இருக்கின்றார். அதிலே ஒரு வதை முகாமிலே தானாம் கொழும்பிலே வைத்து கடத்தப்பட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு அந்த மட்டக்களப்பு வதை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கே அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே வாக்குமூலங்களை ஒருவர் வழங்கி இருக்கின்றாராம். அதாவது ஒரு பிள்ளையானோடு சேர்ந்து பயணித்தவர், பிள்ளையான் பணியாளர் என்று கூட சொல்லலாம், அல்லது பிள்ளையான் குழு உறுப்பினர் தான் இந்த வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றார். அவருடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. எனவே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அந்த வாக்குமூலங்கள் அடங்கிய அறிக்கையை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்களாம். எனவே இந்த கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட காலப்பகுதியிலே ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 5 பேரும் அந்த இடத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். இந்த வதை முகாம் என்பது தங்களுக்கு விரோதமானவர்கள், தங்களுக்கு எதிரானவர்கள், அரசியல் ரீதியாக எதிரிகளாக இருக்கின்ற எல்லோரையுமே பழி வாங்குவதற்கு அல்லது கொலை செய்வதற்கு இந்த பிள்ளையான் குழு இந்த வேலையை செய்து வந்தார்கள் என்ற உண்மைகளை இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்னும் ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். பிள்ளையானுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற வெள்ளை வேன் கலாச்சாரம் அல்லது வெள்ளை வேன் தொடர்பான சம்பவங்களின் பின்னால் பிள்ளையான் தான் இருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அவர் இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை முன்வைத்திருக்கின்றது. ஏன் இந்த பிள்ளையானுக்கும் பாதாள உலக குழுவுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சந்தேகம் எழுந்திருக்கின்ற அடிப்படையில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சொல்லியிருக்கின்ற காரணம், பிள்ளையானுக்கு அதாவது விடுதலை புலிகளிலிருந்து பிள்ளையான் மற்றும் கருணா குழு பிரிந்து வந்த பின்னர் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு பிள்ளையான் குழுவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதாம். கருணா பிள்ளையான் குழுவுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டது அரசினால். அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த ஊர்காவல் படைகள், கிழக்கிலே ஊர்காவல் படை என்று சொல்லப்பட்ட படைகளுக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து தமிழ் மக்களை கொண்டு தள்ளியதை போன்று இவர்களுக்கும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு அரசாங்கம், இலங்கை அரசு, அப்போது மஹிந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்திருக்கின்றது. கொடுக்கப்பட்ட ஆயுதங்களாம் 8000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய உறுப்பினர்கள் 8000 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இயந்திர துப்பாக்கிகள், அத்தோடு மிக மிக அதிநவீன துப்பாக்கிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றது, பீரங்கிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, குண்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான, அதாவது பயன்படுத்தக்கூடிய, அதுவும் மிக இலங்கை இராணுவத்திலிருந்து மிக உயரிய ஆயுதங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாம். அவர்களுக்கு போக்குவரத்துக்கெல்லாம் மோட்டார் வாகனங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அந்த
ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகளை எதிர்க்கின்றோம் என்ற போர்வையிலே அங்கிருந்த பொதுமக்களுக்கு அவர்கள் அநியாயங்களை செய்திருக்கின்றார்கள் என்பது சந்தேகம் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த பிள்ளையான் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் மீண்டும் அரசாங்கத்திடம் திருப்பி கொடுக்கப்படவில்லையாம். ஒரு தொகுதி மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு மிக குறைந்த அளவிலே தான் மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். 8000 பேருக்கு கையளித்த ஆயுதம் மிக குறைந்த அளவிலே தானாம் அரசுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். மற்ற ஆயுதங்கள் எங்கே என்ற கேள்வியை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே எழுப்பியிருக்கின்றது. அந்த விடயத்திலே தான் இப்போது இந்த ஆயுதங்கள் அத்தனையும் பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கு தற்போது சென்றிருக்கின்றது என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்களாம். இந்த அறிக்கையை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே பிள்ளையானுடைய ஆயுதங்கள் ஏனைய மிச்ச ஆயுதங்கள் எல்லாம் எங்கே, இது பாதாள உலக குழு செயற்பாடுகளுக்கு சென்றிருக்கலாம், அல்லது பிள்ளையான் தரப்பு அரசியல் பழிவாங்கலுக்காகவும் தங்களுக்கு எதிரானவர்களை பழிவாங்குவதற்காகவும் இந்த வெள்ளைவான் என்ற நடைமுறைக்காகவும் இந்த ஆயுதங்களை அவர் பயன்படுத்தி இருக்கலாம், தாங்களே இந்த ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகம் உங்களுக்கு எழுந்துள்ளது என்ற அடிப்படையிலும் தொடர்ந்தும் பிள்ளையானை விளக்கமறியலை வைத்து விசாரிப்பதற்காக கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பிள்ளையான் தரப்பு சட்டத்திறனை விடுவதாக தெரியவில்லை. வேற யாருமே இல்லை, உதய கம்மன்விலை. இந்த மனுஷன் ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கின்றார் என்ற ஒரு கேள்வி வருகின்றது. காரணம், இவரும் கூட்டுக்கள்ளனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே இந்த உதய கம்மன்விலை சொல்லியிருக்கின்றாராம், பயங்கரவாத தடை சட்டத்திலே பிள்ளையானை வைத்திருப்பது, அதை தடுத்து வைத்தல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, விதிமீறல், சட்டத்திற்கு முரணானது. எனவே நான் மேல்முறையீடு செய்ய போகின்றேன் என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றாராம். இதில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் எல்லாமே கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம். இப்போது அவர்கள் ஒரு சாட்சியம் சொன்ன ஒரு நபருடைய கருத்துப்படி அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பது உறுதியாகிவிட்டது. இந்த விடயம், அதாவது பயங்கரவாத தடை சட்டம் என்ற விடயத்தின் மூலம் பிள்ளையான் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலையும் உட்புகுத்தித்தான். எனவே இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது உதய கம்மன்விலுடைய வாதமாக இருக்கின்ற போதுதான் பிள்ளையானுக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றதாம். அது சார்ந்தும் ஒரு நபர் வாக்குமூலம் ஒன்றை வழங்கி இருக்கின்றாராம். பாதுகாப்பு கருதி அந்த நபருடைய பெயரை இவர்கள் வெளியிடவில்லை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. ஆனால் அதனை நீதிமன்றத்திலே அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள். பிள்ளையான் இனி வெளிவர முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம். காரணம், பல உண்மைகளை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு திரட்டி அதுவும் பிள்ளையான் மீது சந்தேக கண்ணோட்டத்தின் மூலமும் பல ஆதாரங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதற்கும் விசாரணைக்கு நாள் தேவை என்று கேட்டிருக்கின்றார்கள் என்றால் இன்னும் ஒரு வருடமும் ஆகலாம். அதாவது கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிள்ளையான் இந்த வருடம் ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வெளியே கொண்டு வரப்பட்டார். இன்னும் பல நாட்கள், அதாவது இந்த பிள்ளையான் இன்னும் பல நாட்கள் விசாரணை என்றால் அடுத்த வருடம் ஏப்ரல் தான் வெளியே கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதுவும் விசாரணை அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காகவாகத்தான் இருக்குமே ஒழிய விடுதலை ஆகுமா என்றால் அது ஒரு பெரும் கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச தொடர்பான ஒரு மிக முக்கியமான விடயம், குறிப்பாக 2015 காலப்பகுதியில் இந்த வழக்கு அல்லது மஹிந்தவிடம் இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தது. குறிப்பாக அவர் சார்ந்த ஒரு வழக்கு அல்லது மஹிந்த ராஜபக்சே சொத்துக்கள் சார்ந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போது மஹிந்தவனுடைய சொத்து விவரங்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லது அறிக்கை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சொல்லி இருக்கின்றது. அந்த காலத்திலே சொல்லிவிட்டார், அதனால் இன்னும் வழங்கவில்லையாம். இதனால் இப்போது நேற்றைய தினம் இந்த அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார்கள். மஹிந்தவுக்கு எதிர்வருகின்ற 10ஆம் திகதிக்குள்ளே மஹிந்த ராஜபக்சே சொத்து விவரங்கள், கடன் விவரங்கள் அத்தனையும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சொல்ல வேண்டும் அல்லது அறிக்கையாக கொடுக்க வேண்டும். காரணம், அவருடைய சொத்து சார்ந்த விசாரணைகள் இப்போது இடம்பெற்று வருகின்றது என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ச இந்த சொத்து சார்ந்த விவரங்களை கொடுப்பாரா என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கிறது. காரணம், எங்கு திரும்பினாலும் மஹிந்தவுடைய சொத்து தான் இருக்கின்ற என்ற ஒரு கதை வந்து கொண்டிருந்தது. எனவே இப்போது அதனை ஆதாரப்படுத்தி அல்லது அது சார்ந்த தரவுகளை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. மஹிந்த கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.